கைஸ் இந்த ஒரு கொயக்கா மரத்தில் இவ்வளோ கொயக்காவா அப்படின்ற மாதிரி எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னா மரத்து மேலே ஏறிட்டே இருக்கு, ஏறிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே பழுத்து கிடக்கு. இங்கே பாருங்க இப்படி பழுத்துருக்கு பாருங்க, இது பாருங்க சும்மா அப்படி பொட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்துருச்சு. பார்க்க சொல்ல சூப்பராக இருக்குல்ல. மரம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பழுத்து கிடக்கு. இப்போ நான் 1 by 1 காமிக்கிறேன், அப்படியே வாங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு பழமா, இங்கே ஒரு பழமா, இங்கே பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளி கடிச்சிருக்கு, இதை நம்ம சாப்பிட வேணாம். இந்த இங்கே ஒரு பழம் கைஸ், இங்கே பாருங்களேன், ஃப்ரெஷ்ஷாக அப்படி பறிச்சோமா, அழகாக அப்படி வாய் வச்சு இப்படி கடிச்சு சாப்பிட்டோமா, ஆஹா வேறு லெவலாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது பழம். நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ இதெல்லாம் ஹைப்ரிட் காய் ப்ரோ, இதை வச்சுட்டு நீங்கள் எல்லாருமே ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இதெல்லாம் ஹைப்ரிட் காய் இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்காய். ஸோ நாட்டுக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஹைப்ரிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செப்புன்னு இருக்கும் சாப்பிட்டீங்கன்னா. அதுவும் மரத்து மேலே உட்காந்துட்டு இந்த குழப்பழம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படியே சாப்பிட்டு எப்படி இருக்கும், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இந்த கொய்யா மரம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பழுத்து கிடக்கு, எங்கே பார்த்தாலும் பழமாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எவ்வளோ பழம் பழுத்துருக்கு கொய்யா மரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்தமாரி அனுபவம் யாராருக்கு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.